ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது அப்படின்னா அந்த ட்ராயிங் ஷீட்டை ட்ராயிங் போர்டு மேலே எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு வரைபடை பலகை இருக்குது, அதுக்கு மேலே மையமாக தான் அந்த வரைபடை காகிதத்தை வந்து வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது நம்ம வந்துட்டு டி ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டி ஸ்கொயருடைய எட்ஜஸும் ஆல்ரெடி இருக்க அந்த ட்ராயிங் ஷீட்டுடைய எட்ஜஸும் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணணும்னா மேற் பொருந்துற மாதிரி வந்து அதை வந்து செட் பண்ணணும். அது வந்துட்டு செகண்ட் பாயிண்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி மினி டிராஃப்டர் கூட அந்த ட்ராயிங் ஷீட் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பொருத்திட்டு லெஃப்ட் ஹேண்டால் இந்த ட்ராயிங் ஷீட்டை நம்ம பிடிச்சிக்கிட்டு கிளாத் ஆர் வந்துட்டு பின் இருக்கு இல்லையா, செல்யூட்டோ பின் இருக்கு இல்லையா, அந்த செல்யூட்டோ பின் எதாவது யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா இந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து லொக்கேட் பண்ணுவோம். இது வந்துட்டு தேர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா அளவுகோலை உபயோகித்து மார்ஜினை அமைத்தல். இப்போ வந்துட்டு ட்ராயிங் போர்டு மேலே ட்ராயிங் ஷீட்டை சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு அந்த டி ஸ்கொயர் இருக்குல்ல, அதனுடைய எட்ஜஸ் வந்து கரெக்டாக அந்த ட்ராயிங் ஷீட் கூட பொருந்துற மாதிரி வச்சு முடிச்சாச்சு. செலோடேப்பையோ இல்லைனா வந்து பின் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பின்னை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் பொருத்திடுவோம். சரியா, பொருத்தினதுக்கப்புறம் ட்ராயிங் பேப்பரில் ஸ்கேலை யூஸ் பண்ணி மார்ஜின் வந்து ட்ரா பண்ணுவோம். அந்த மார்ஜின் எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டை பொறுத்து வந்து மார்ஜின் வந்து ட்ரா பண்ணுவாங்க. அதாவது A0 A1க்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு இந்த சைடில் வந்துட்டு 2 சென்டிமீட்டர் ஆர் 20 mm இந்த ஸ்பேசிங்ஸில் வந்து லைன்ஸ் போடும். அதே மாதிரி வந்து சுற்றி திருப்பி அகைன் வந்து 1 சென்டிமீட்டர் ஆர் 1 mmக்கு வந்து இதை சுற்றி வந்து மார்ஜின் வந்து ட்ரா பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஃபோர்த்து ஸ்டெப். இந்த மார்ஜினை ட்ரா பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் டைட்டில் பிளாக் வந்து ட்ரா பண்ணும். இது வந்து ஃபிஃப்த்து ஸ்டெப். சரியா, ஃபஸ்ட்டு ட்ராயிங் போர்டு மேலே ட்ராயிங் ஷீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணுறோம். மினி டிராஃப்டரை யூஸ் பண்ணி இந்த ட்ராயிங் ஷீட்டோடைய இந்த கார்னர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறது மினி டிராஃப்டோடைய அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த 90 டிகிரி ரெண்டும் வந்து கரெக்டாக வந்து ஒன்றோடு ஒன்று மேற் பொருந்திருக்கா அப்படின்றத பார்க்குறோம். அது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ ட்ராயிங் ஷீட்டை அப்படியே பிடிச்சிட்டு நம்ம வந்து தம் பின்னையோ ஒரு செலோடேப்பையோ யூஸ் பண்ணி இந்த பொசிஷனை வந்துட்டு லொக்கேட் பண்ணுறோம். இது வந்து தேர்ட் பாயிண்ட். அந்த ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணுறோம். ஸ்கேலை யூஸ் பண்ணி இதில் மார்ஜின்ஸை வந்து ட்ரா பண்ணுறோம். இது வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட். அண்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட்டு டைட்டில் பிளாக் வந்து ட்ரா பண்ணுறது. இதுதான் வந்துட்டு வரைபட பலகையின் மீது வரைபடத்தாளை பொருத்துவதற்கான ப்ரொசீஜர்ஸ். நம்ம என்ன ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுவோமோ அதே ஃபார்மேட்ஸ்லேயே வந்துட்டு இதை வந்து லைன் படியே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வரைபடத்தாளிலுடைய லே அவுட் மற்றும் தலைப்பு பகுதி. அதாவது லே அவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ட்ராயிங் ஷீட்டை சுற்றி வந்து மார்ஜின் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அது வந்து லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் அதில் டைட்டில் பாக்ஸ் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதை தலைப்பு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது ஒரு குறிப்பிட்ட அளவுடைய வரைபடத்தாளில் வந்து மார்ஜின் மற்றும் டைட்டில் பாக்ஸ் ஆகியவற்றை வந்து அமைக்கணும். அதுக்கு என்னென்னா ஒரு டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டுக்கும் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் வந்துட்டு ஸ்பேஸிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இவ்வளோ அளவுகள் விட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மார்ஜின்ஸ் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அதாவது 10711 இந்த இயர் ஆஃப் 1983 படி ட்ராயிங் ஷீட்டோடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் இது. அதனுடைய அடிப்படையில் 6 வகையான வரைபட தாள்கள் வந்து காணப்படுது. சரியா, என்னென்ன வகைனா A0 A1 A2 A3 A4 A5 அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையான வரைபட தாள்கள் வந்து காணப்படுது. அந்த வரைபட தாள்களை எப்பயுமே ஒரு ட்ராயிங் போர்டு இருக்குது அப்படின்னா அந்த ட்ராயிங் போர்டு மேலே ஒரு ட்ரேசிங் ஷீட், அதாவது நம்ம சார்ட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வேறு எதனா ஒரு பேப்பர்ஸை மேலே பொருத்திட்டு அதுக்கு மேலே தான் இந்த ட்ராயிங் ஷீட்டை நம்ம வைப்போம் இல்லையா. அந்த ட்ராயிங் ஷீட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேசிங் பேப்பரை வந்து மேலே வச்சுடுவாங்க. நம்ம அந்த ட்ராயிங் ஷீட்டை மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட், அதாவது A0 A1 A2 மோஸ்ட் ஆஃப் நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு கிளாஸ் ரூம்ஸில் A2 டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி A0 டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட் வந்து மொத்த பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னா 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்ற அளவில் வந்து காணப்படும். ஸோ என்ன டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேசிங்ஸ் விடணும், என்ன அளவிலான ஸ்பேசிங்ஸ் விடணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது ஒரு குறிப்பிட்ட அளவுடைய வரைபடத்தாளில் மார்ஜின் மற்றும் டைட்டில் பிளாக் முதலானவற்றை அமைக்கும் பொழுது ஒரு ஸ்டாண்டர்ட் ஏற்பாடு, அதாவது இந்த சைஸில் தான் அந்த மார்ஜினையும் டைட்டில் பிளாக்கையும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வரைபடத்தாள்களில் 6 வகையான ட்ராயிங் ஷீட் வந்து டிசைன்ஸில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். A0ல இருந்துட்டு A5 வரையும் வந்துட்டு 6 வகைகளை வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ட்ராயிங் பேப்பரை பொருத்திய பிறகு ட்ரிம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதாவது ஒரு ட்ராயிங் ஷீட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மார்ஜின்ஸை வரைகிறது ரொம்ப முக்கியம். வரைபடமானது எல்லை பகுதிக்குள் வரையப்படுது. எல்லை பகுதினா அந்த லே அவுட் மார்ஜின் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நம்ம வந்து ட்ராயிங் வந்து வரையணும். அதை தாண்டி வந்து வெளியில் போகக்கூடாது. டைட்டில் பிளாக்காக இருந்தாலும் சரி, லெட்டர்ஸ் எழுதுறதா இருந்தாலும் சரி, பண்ணுற ட்ராயிங்ஸ் எல்லாமே அந்த
மார்ஜின் ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கணும். அந்த மார்ஜினா எல்லை கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு சொல்லலாம், லே அவுட்டுன்னு சொல்லலாம். 3 பேர் இருக்கும். அதாவது லே அவுட், எல்லை கோடுகள், மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ட்ரிம்டு சைஸின் விளிம்புகளிலிருந்து மார்ஜின்களால் பார்டர் ஆனது சூழப்படுகிறது. ட்ரிம்டு சைஸ்னால் வெட்டப்பட்ட பகுதி. ஒரு பேப்பருடைய அந்த முழு பகுதி இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸை தான் வெட்டப்பட்ட பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டப்பட்ட பகுதியிலிருந்து தான் பர்டிகுலர் ஸ்பேஸிங்க்கு நம்ம மார்ஜின் வந்து வரைவோம். அதாவது ட்ரிம்டு சைஸினுடைய விளிம்புகளில் இருந்து தான் மார்ஜின்களால் பார்டர் ஆனது சூழப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது A0, A1 போன்றவைகளில், அதாவது A0 மற்றும் A1 டைப் ஆஃப் டிராயிங் ஷீட்ஸில் குறைந்தபட்சம் 20 மில்லிமீட்டர் இல்லைனா 2 சென்டிமீட்டர் சொல்லலாம். சரியா, அந்த 20 மில்லிமீட்டர் அகலம் கொண்டு என்ன இருக்குன்னா அந்த ஸ்பேசிங்ஸ் வந்து இருக்கணும். சரியா, இப்போ நம்ம வந்து ட்ராயிங் பண்ணும்போது ட்ராயிங் ஷீட் இது வந்துட்டு ட்ரிம்டு சைஸு. இப்போ நான் வந்துட்டு வரைய போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த A0, A1 சைஸாக இருந்ததுன்னா இவ்வளோ ஸ்பேசிங் கொடுத்து வரையணும். இப்போது இதுவே A2, A3, A4, A5 ஷீட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆல் த சைஸ், இப்போது ஃபஸ்ட் ஒன்லேயே வந்துட்டு லெஃப்ட் சைடில் மட்டும்தான் 2 சென்டிமீட்டர், அதாவது 20 mm ஸ்பேசிங் கொடுப்போம். ஆனால் டாப்பு, பாட்டம்ஸ், தென் சைடு, ரைட் சைடு எல்லாத்துலேயும் எவ்வளோ கொடுப்போம்னா 1 சென்டிமீட்டர் தான் ஸ்பேசிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே A3, A2, A4, A5 ட்ராயிங் ஷீட்ஸில் ஆல் த சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு 10 மில்லிமீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேசிங் கொடுத்தா வந்து போதுமானது. அதை தான் இந்த இடத்துல நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ட்ராயிங் ஷீட்டை நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது கிடைமட்டமாகவும் வச்சுக்கலாம், இதை செங்குத்தாகவும் வச்சுக்கலாம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் வச்சுக்கலாம், ஒய் ஆக்சிஸ்லேயும் வச்சுக்கிறதா சொல்லிக்கலாம். இப்படி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இப்படி வைக்கிறது ட்ராயிங் ஷீட்டை, ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இப்படி வைக்கிறது. நமக்கு வந்து ட்ராயிங்குடைய பர்பஸ், எந்த மாதிரியான ட்ராயிங்ஸ் தேவைப்படுது, ட்ராயிங்ஸுடைய நீளம் வந்து அகலமாக இருக்குது, ஒரு உயரமான பொருளை வந்து ட்ராயிங்காக நான் ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வந்து சூட்டபுளாக இருக்கும். இல்லைனா ஒரு நீளம் அதிகமாக உள்ள பொருளை ட்ரா பண்ண போகிறோன்னா இந்த மெத்தட்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ராயிங் ஷீட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போலவே இப்போ நம்ம அந்த ட்ராயிங்க்கான லே அவுட் லைன்ஸ் வரையிறியா, அந்த லே அவுட் லைன்ஸ் வரைகிறதுக்கு எவ்வளோ திக்னஸ் இருக்கணும், அதாவது கனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு மெல்லிய கோடு வரைகிறனா இந்த கோட்டை எதால் வந்து குறிப்பாங்க அப்படின்னா கனம், அதாவது திக்னஸ் அப்படின்ற வேர்டால் வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். இந்த திக்னஸ் உடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 0.5 மில்லிமீட்டர். அதாவது 1 மில்லிமீட்டர்ன்றது இதில் பாதி தான், அந்த திக்னஸில் தான் நம்ம வந்து லைனை போடணும். சரியா, அது ரொம்ப முக்கியமானது. வரைபடத்தின் இருப்பிடத்தை வரையறை செய்வதற்காக 0.5 மில்லிமீட்டர் அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தொடர்ச்சியான மெல்லிய கோடு தான் ஃப்ரேம், அதாவது எல்லை கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டைட்டில் பிளாக். இப்போ டைட்டில் பிளாக் அப்படின்றது என்னென்னா நம்ம யூஸ்வலாக ட்ராயிங் ஷீட் வச்சு ட்ராயிங் பண்ணும்போது அதனுடைய சைடில் வந்துட்டு டைட்டில் பிளாக் வந்து ட்ரா பண்ணியிருப்போம். இந்த டைட்டில் பிளாக்கை எங்கே ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ட்ராயிங் ஷீட்டுடைய வலது புறத்தினுடைய கீழ் பக்கத்தில் வந்து ட்ரா பண்ணுவோம். அது முக்கியமானது. அதே மாதிரி இந்த டைட்டில் பிளாக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல சர்வே பண்ண போகிறோம், தென் யார் சர்வே பண்ண போகிறாங்க, தென் என்னத்தை சர்வே பண்ண போகிறாங்க. ஓகேவா, அந்த சர்வே பண்ண டீட்டெயில்ஸை யார் வந்துட்டு செக் பண்ணுறாங்க, என்னைக்கு சர்வே பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய நம்பர், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு போகும்போது என்ன டைப் ஆஃப் எத்தனை நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை ட்ரா பண்ணும் அப்படின்ற ஒரு சில டீட்டெயில்ஸ். இதுக்கு மேலே வந்து ஸ்கேவர் வரைபடத்தினுடைய வலது புறத்தின் உடைய கீழ் ஓரத்தில் தான் டைட்டில் பிளாக் ஆனது எப்பயுமே அமைக்கப்பட்டிருக்கும். அந்த டைட்டில் பிளாக்ல நிறுவனத்தினுடைய விவரங்கள், அதாவது எந்த வந்துட்டு கம்பெனி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு வரைபடத்தினுடைய பேர், அந்த ப்ராஜெக்டுடைய பேர் என்ன ட்ராயிங்க்கு நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைபடத்தினுடைய பேர். அது மட்டும் இல்லாமல் பிற விவரங்கள் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த போர்ஷனை தான் என்ன சொல்லுவோம்னா டைட்டில் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த டைட்டில் பிளாக்ஸ் நம்ம ட்ராயிங் ஷீட் ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த டைட்டில் பிளாக் வந்துட்டு ஒரு சில விவரங்கள் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து ஃபோல்டிங் மடித்து வைப்போம். அதில் முக்கியமானது என்னென்னா டைட்டில் பிளாக். அந்த டைட்டில் பிளாக்ல எதுக்காக அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வைப்போம்னா இந்த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படும். அதுக்காக வந்துட்டு இந்த டைட்டில் பிளாக் வெளியில் தெரிகிற மாதிரி மடித்து வைப்பாங்க. என்னென்ன விவரங்கள் அப்படி வெளியில் தெரியும்னா இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு நிறுவனத்தினுடைய விவரங்கள், வரைபடத்தினுடைய பெயர் என்ன ஸ்கேலில் பண்ணியிருக்காங்க, என்னைக்கு பண்ணாங்க, தென் அந்த சர்வேயர் யார், அதை செக் பண்ணவங்க யார், அப்படி அந்த பிளானை செக் பண்ணவங்க யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த டைட்டில்
டைட்டில் பிளாக் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. டைட்டில் பிளாக்கின் உள்ளே எழுதப்பட்டிருக்கும் விவரங்கள் மற்றும் அவற்றின் தொடர்புடைய அமைவிடங்கள் தனித்தனியாக பொருந்துமாறு வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சென்டரிங் குறியீடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதாவது நம்ம ஒரு டிராயிங் வந்து வரைகிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து சென்டரிங் குறியீடுகள் வந்து கொடுத்துருக்கணும். எப்போ அப்படின்னா நான் வந்துட்டு இந்த டிராயிங்கை வந்து வேறு ஏதோ ஒரு யூசஸ்க்காக ஃபர்தராக வந்துட்டு ஒரு காப்பி எடுத்து வைக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு டிராயிங் அப்படின்னா இதை நான் வந்துட்டு ஒரே ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிடையாது. நிறைய பேருக்கு நிறைய வேலைகளுக்காக தேவைப்படும். அதாவது இந்த பிளானை யூஸ் பண்ணி ஒரு பிளான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா சைட் இன்ஜினியர் வந்துட்டு சைட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்துட்டு உள்ளே வந்து கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும், எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கணும்னா அவங்களுக்கு அந்த பிளான்ஸ் வந்து தேவைப்படும். எந்தெந்த இடங்களில் என்னென்ன டைப் ஆஃப் வந்துட்டு பைப்ஸ் யூஸ் பண்ணணும், கேபிள்ஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு. அதே மாதிரி பெயிண்டர்ஸ், அதாவது அந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே அந்த வரைபடத்தினுடைய காப்பி ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக மெயின்லேருந்து நம்ம கண்டிப்பாக நிறைய வந்து காப்பீஸ் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் இந்த சென்டரிங் குறியீடுகள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதாவது சென்டரிங் குறியீடுகள் என்னது அப்படின்னா வரைபடத்தாள் இருக்குது, அதில் மார்ஜின் வந்து வரைஞ்சிட்டோம். மார்ஜின் வரைஞ்சி முடிச்ச உடனே டைட்டில் பிளாக் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்டரிங் குறியீடுகள் என்பது இது எக்ஸ் ஆக்சிஸ், தென் மேலே இருக்கிறது ஒய் ஆக்சிஸ் இல்லையா, இதனுடைய சென்டரில் ஒரு லைன் வந்து போடுவாங்க. இந்த லைன் எங்கேருந்து போடுவாங்க அப்படின்னா ட்ரிம்டு சைஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ட்ரிம்டு சைஸ். இந்த ட்ரிம்டு சைடில் இருந்துட்டு இந்த மார்ஜினை தாண்டி ஒரு 5 mm, மார்ஜினை தாண்டி எவ்வளோ இருக்கணும்னா 5 mm தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதே மாதிரி இந்த ட்ரிம்டு சைஸ் இருக்குல்ல, இந்த சைடில் இருந்துட்டு இந்த மார்ஜினை தொட்டுட்டு அதுலேருந்து ஒரு 5 mm அப்படின்றது அளவுக்கு தான் இதை வந்து போடணும். சரியா, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சென்டரிங் குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வரைபடத்தாளில் உள்ள வரைபடங்களை மைக்ரோஃபிலிம்டாக மாற்றும் தேவை உள்ள போது, சரியா, நம்ம ஒரு நெகட்டிவ்ஸ் காப்பீஸ் எடுத்து வைக்கணும்னா அப்போ தேவைகள் இருக்கும்போது இந்த சென்டரிங் குறியீடுகளானது இடப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்டரிங் குறியீடுகள் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய முடிவுகள் எங்கே எட்ஜஸ் எண்டு இருக்குல்ல, அந்த எண்டில் வந்து இந்த முடிவுகளில் போடுவாங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸோடைய முடிவுகளில் அது வந்து இட்டிருப்பாங்க. ட்ரிம் செய்யப்பட்ட தாளினுடைய 2 ஆக்சிஸ்களின் முடிவிலிருந்து, ட்ரிம் பண்ணப்பட்ட தாள்கள்னால் வெட்டப்பட்ட தாள் இருக்கு இல்லையா, அந்த வெட்டப்பட்ட தாளினுடைய முடிவு பகுதியில் இருந்துட்டு, சரியா, இந்த மையக்கோடானது இடப்படுகிறது. இது 5 mm எங்கன்னா ஃப்ரேம், இதுதான் ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமை தாண்டி ஒரு 5 mm அப்படின்ற நீளத்துக்கு வந்துட்டு இதை வந்து தோராயமாக நீட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வரைபடத்தாள்